ஏப்ரல் 5 தவக்காலம் 4ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 40 முதல் 53 வரை. யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலரோ, கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிலிருந்த பெத்லேகம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகின்றது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பது அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவை போல பல சர்ச்சைக்கு உள்ளான இறைவாக்கினர் வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி தான் எத்தனை குழப்பங்கள், எத்தனை விவாதங்கள். மக்கள் கூறுகின்றார்கள், வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரோ என்று. காவலர்கள் கூறுகின்றார்கள், அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்று. நிக்கோதேம் போன்ற தலைவர்கள் கூறுகிறார்கள், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது தீர்ப்பளிப்பது சட்டமாகுமா என்று. இவ்வாறு இயேசுவை குறித்து அவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இறுதியில் எந்த முடிவுக்கும் வராமல் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். நேர்மையாளர்கள், இறைவாக்கினர்கள், புரட்சி தலைவர்களை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள். நேர்மையாளர்கள் யாரும் அதை பற்றி கவலை கொள்வதில்லை. பிறரை பற்றி மற்றவர்கள் தவறாக நம்முடன் உரையாடும் போது நிக்கோதேம் போல பாதிக்கப்பட்டவர் சார்பாக நாம் பேச வேண்டும். தவறாக தீர்ப்பிடக்கூடாது என எச்சரிக்க வேண்டும். மாற்று கருத்துக்களுக்கும் கூட நாம் கவனமுடன் செவிமடுக்க வேண்டும். ஒருவரின் பிறப்பிடம், ஊர், குடும்ப பின்னணி இவற்றை கொண்டு அவரின் கருத்துகள், சிந்தனைகளை எடை போடக்கூடாது. எண்ணங்கள் தான் முதன்மையே தவிர எண்ணங்களின் பின்னணி அல்ல. நேர்மை திறம் கொண்ட இறைவாக்கினரான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். பிறருடைய கருத்துக்களை நாங்கள் மதிக்கவும், பிறரை தீர்ப்பிடாதிருக்கவும், பிறரின் சார்பாக பரிவு கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.